Hello coders, Bootstrapல இருக்க utility classes explore பண்ணலாம். நம்ம complex layoutல create பண்றப்போ இந்த utility classesலாம் ரொம்ப helpfulஆ இருக்கும். First நம்ம பார்க்க போறது display. So display பாத்தீங்கன்னா நம்ம CSSல எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். அதுல இருக்க எல்லா valuesமே இங்க available. நம்ம ரொம்ப பாப்புலரா யூஸ் பண்றது block, inline block, flex இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல CSSல. அதே மாதிரி எல்லா கிளாஸஸுமே இங்கேயும் அவைலபிள். டிஸ்பிளே கிளாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நான் இப்போ ஒரு p tag வந்து கிரியேட் பண்றேன். p tag குள்ள கண்டென்ட் வந்து டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு கிளாஸ் ஆட் பண்ணலாம். கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜின் கொடுக்கலாம். ஸோ நான் m3 அப்படின்னு ஆட் பண்றேன். ஸோ மார்ஜின் தென் பேடிங்க்கு p3 அப்படின்னு ஆட் பண்றேன். டெக்ஸ்ட் bg பிரைமரி கொடுக்குறேன். ஸோ தட் நமக்கு ப்ளூ கலர் வந்து வரும் பேக்ரவுண்ட்ல. ஸோ இப்போ இதை டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்கல. இப்போ டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு நம்ம ஷார்ட் ஹேண்ட்ல டி மட்டும் யூஸ் பண்ணா போதும். தென் பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்டா நமக்கு ரெண்டர் ஆகும். பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. நமக்கு ஏன் வந்து ரெண்டு சைடு ஸ்பேசிங் இருக்குன்னா இங்க பார்த்தீங்கன்னா கோட்ல வந்து நான் கண்டெய்னர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கண்டெய்னர் பத்தி நம்ம லே அவுட் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நம்ம கண்டெய்னர் மட்டும் அவுட்டர்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை பிளாக்கா ஆட் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி ரெண்டரா இருக்கு. இப்போ நான் இங்க போயிட்டு இதை இன்லைனா மாத்துறேன். ஸோ இன்லைன்னால டி ஹைஃபன் இன்லைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இன்லைன் கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ரெண்டரா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது போய் நமக்கு ரொம்ப டாப்ல வந்து வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் நம்ம இன்லைன் யூஸ் பண்ணா சிஎஸ்எஸ் படியே வந்து இன்லைன் யூஸ் பண்ணா நமக்கு டாப்லையும் பாட்டம்லையும் மார்ஜின் வந்து இருக்காது. ஸோ அது நம்ம இன்லைன் மாத்திரனால அதனால போய் டாப்ல வந்து நம்ம ஆல்மோஸ்ட் அட்ரஸ் பாரோட பக்கத்துல இருக்கு. ஸோ இது வந்து சிஎஸ்எஸ் கான்செப்ட் தான், அது இக்னோர் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் பண்றது ஷோ பண்றது அதுக்கு என்ன பண்றது? இப்போ டி நன் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா நம்ம எப்படி டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி நன் அப்படின்னு சிஎஸ்ல செட் பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி இப்போ இங்க வந்து டி நன் அப்படின்னு செட் பண்ணோம்னா அந்த எலமெண்ட் வந்து ஹைட் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஹைட் பண்றதுக்கு ஷோ பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் திரும்ப டி பிளாக்னு மாத்தினாலோ இல்லை வந்து மென்ஷன் பண்ணலைனாலோ நமக்கு வந்து அது ஷோ ஆகும். டி ஹைஃபன் நன் யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த எலமெண்ட் வந்து ஹைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளைனா வந்து டி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே இது நம்ம ஃபியூச்சர்ல வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவோம். நம்ம ரெஸ்பான்சிவ் டிசைன்ல இருக்குல்ல, மீடியம் ஸ்மால் எக்ஸ்ட்ரா ஸ்மால் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அது மாதிரி இதுல நம்ம வந்து அதுல வந்து அதிகமான ரெக்குவயர்மெண்ட் இருக்கும்ல. இப்போ டெஸ்க்டாப்க்கு ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபோன்ல வந்து அந்த எலமெண்ட் தேவையில்லை அப்படின்னா நம்ம டி நன் யூஸ் பண்ணலாம். டி ஹைஃபன் நன் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஹைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது நம்ம லேஅவுட்ஸ்லாம் வந்து பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ஃபெமிலியரான கான்செப்ட் சிஎஸ்எஸ்னா ஃப்ளெக்ஸ். ஸோ இங்கேயும் வந்து நமக்கு ஃப்ளெக்ஸ் வந்து அவைலபிள். ஸோ அந்த ஃப்ளெக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிவ் டேக் ஆட் பண்ணுறேன். டிவ் டேக் ஆட் பண்ணிட்டு நீங்கள் கிளாஸ் ஆட் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நான் இப்போ அந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நம்ம டி ஹைஃபன் பிளாக் கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி டிஸ்பிளே ஹைஃபன் ஃப்ளெக்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ நான் டிவ் டாட் டி ஹைஃபன் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த ஷார்ட் ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணோம்னா கிளாஸ் நேமோட வந்து இப்படி ஜென்ரேட் ஆகிடும். இப்போ இதுக்குள்ள நான் கண்டென்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கண்டென்ட் ஆட் பண்ணுறதுக்கு நான் ஷார்ட் ஹேண்டே வந்து யூஸ் பண்ணுறேன். பி உள்ள வந்து பி டேக் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பி டாட் உள்ள நமக்கு ஆட் பண்ணுறதுல எனக்கு வந்து மார்ஜின் 2 வேணும். ஸோ நான் மார்ஜின் எம் ஹைஃபன் 2 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பேடிங் 2 வேணும். ஸோ பி ஹைஃபன் 2 கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட் ஹைஃபன் பிஜி நம்ம மேலே யூஸ் பண்ணிருக்க மாதிரி தான் பிரைமரி அப்படின்னு கொடுக்குறேன். டேப் பண்ணேன்னா வந்து எனக்கு எல்லா கிளாஸும் வந்து வந்துடும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஃப்ளெக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நான் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த பி டேக்கை 3 டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம ஃப்ளெக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சிஎஸ்எஸ்ல என்ன மாதிரி கான்செப்ட்ல ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். இப்போ ஃப்ளெக்ஸ்னா நம்ம ப்ரௌசரில் வந்து எப்பயுமே நம்ம டெஸ்க்டாப் இதில் யூஸ் பண்ணுறப்போ ஃப்ளெக்ஸ்னா டிஃபால்ட்டாகவே ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோவாக தான் இருக்கும். ஸோ இப்பயும் வந்து அது ரோ வைஸ் அது அப்ளை ஆயிருக்கும். இப்போ எப்படி ரெண்டரா இருக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரோ வைஸ்ல வந்து எல்லா எலமெண்ட்ஸும் வந்து அப்ளை ஆயிருக்கு. நம்ம உள்ள 3 பி டேக் கொடுத்துருக்கோம். பி டேக் வந்து நமக்கு ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துட்டாலே உள்ள இருக்கிறது எல்லாமே இன்லைன்ல மாறிடும். இன்லைன்ல மாறிட்டு அதே மாதிரி நமக்கு ரெண்டர் ஆகுறது வந்து ரோ வைஸ் ரெண்டர் ஆகுது. ஸோ நான் இங்க போயிட்டு நமக்கு தேவை ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை மாற்றணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்க போயிட்டு ஃப்ளெக்ஸ் காலம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் காலம் கொடுத்தா எல்லாமே காலம் வைஸ்ல வந்து ரெண்டர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா காலம் வைஸ்ல வந்து ரெண்டர் ஆயிருக்கு. பை டிஃபால்ட்டாவே ஃப்ளெக்ஸ் ரோ தான் இருக்கும். இப்போ நான் ஃப்ளெக்ஸ் ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணாலும் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலனாலும் ரெண்டும் ஒன்று தான். இது பேசிக் சிஎஸ்எஸ் கான்செப்ட் தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ளெக்ஸ் இது வந்து ஒர்க் ஆகும். தென் நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம்ல ஃப்ளெக்ஸ் ரோ ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ரிவர்ஸ்ல வந்து ரெண்டர் ஆகும்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே
இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம சிஎஸ்எஸ்ல எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இதை வந்து இப்போதைக்கு ஃப்ளெக்ஸ் காலமாகவே வச்சுக்கிறேன். ஃப்ளெக்ஸ் காலம் மாற்றிக்கிறேன். ஸோ தட் நமக்கு எல்லாமே வந்து வெர்டிக்கலில் வந்து ரெண்டர் ஆகும். இப்போ நான் இதை வந்து விட்த் கொடுக்குறேன். ஸோ விட்த் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நம்ம ஷார்ட் ஹேண்ட் நோட்டேஷன் தான் வந்து யூஸ் பண்ணணும். W ஹைஃபன் இங்கே ப்ரீடிஃபைன் வேல்யூஸ் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 25, 50, 75, 100. ஸோ அது வந்து பூட்ஸ்ட்ராப்ல இருக்க ப்ரீடிஃபைன்ட் வேல்யூஸ் அது யூஸ் பண்ணி நம்ம விட்த் கொடுப்போம். ஸோ நான் இங்கே வந்து விட்த் வந்து 50 அப்படின்னு செட் பண்ணுறேன். இந்த 3 எலிமெண்ட்ஸ்க்குமே வந்து நான் 50 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ 50 கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ல வந்து எல்லாமே ரெண்டரா இருக்கு. நம்ம இதை வந்து சென்டராகவும் கொண்டு வரலாம். நம்ம எப்படி சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். சென்டர் ஆக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ காலம் யூஸ் பண்ணிருக்கலாம். நான் அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சென்டர்ல வந்து வரும். ஸோ அதே மாதிரி நம்ம எண்ட் அப்படின்னு கொடுத்தா எண்ட்ல வந்து வரும். ஃப்ளெக்ஸை பொறுத்தளவு நம்ம என்னென்ன வேல்யூஸ் அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம சிஎஸ்எஸ்ல என்ன வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே இங்கேயும் அப்ளிகபிள் தான். ஸோ அதே மாதிரி தான் வந்து நமக்கு வரும். இது போக இப்போ நம்ம ஸ்டார்ட், சென்டர், எண்டு பார்த்தோம். இதே மாதிரி பிட்வீன், அரவுண்ட், ஈவன்லி இதெல்லாமே வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல இருக்க ஃப்ளெக்ஸ்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அதே கிளாஸஸ் வந்து நமக்கு இங்கேயும் அவைலபிள். ஸோ ரோ வைஸ் செக் பண்ணுறதுக்காக திரும்ப காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ எதுவுமே கொடுக்கலனாலும் நம்ம அது ஃப்ளெக்ஸ் ரோன் மென்ஷன் பண்ணுறதும் எதுவுமே கொடுக்காம இருக்கவும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இப்போ எப்படி ரெண்டராது பார்க்கலாம். இப்போ எல்லாமே வந்து நமக்கு ரோ வைஸில் ரெண்டரா இருக்கு. ஸோ நான் இங்கே போயிட்டு விட்த் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ 50 இருக்கு. நான் இப்போலாம் விட்த் வந்து 25 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 25 கொடுத்துட்டு சேவ் பண்ணோம்னா நமக்கு எல்லாம் கொஞ்சம் சின்னதாக வந்திருக்கு. நான் இங்கே போயிட்டு இப்போ இதை சென்டர் ஆக்கணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்கலாம். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரோ வைஸில் வந்து எல்லாமே சென்டரில் வந்திருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம அலைன் செல்ஃப் யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ வந்து அலைன் ஐட்டம்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட்லாம் மொத்தம் எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் வந்து ஒர்க் ஆகும். அலைன் செல்ஃப் வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஐட்டம்க்கு யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே அலைன் ஐட்டம்ஸும் அலைன் செல்ஃபும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் போயிட்டு ரோ கொடுக்குற போல காலம்ல கொடுக்குறேன். ஸோ காலம்ல ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அலைன் ஐட்டம்ஸ் எண்டு கொடுத்துருக்கோம். நான் அதுக்கு பதிலாக வந்து அலைன் செல்ஃப் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அது வந்து நமக்கு இண்டிவிஜுவல் எலமெண்ட்ல மட்டும் தானே ஆக்ட் பண்ணும். இப்போ அலைன் செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்தனா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ஒரு எலமெண்ட் மட்டும் நமக்கு ஸ்டார்ட்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3p டேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிவ்ல இருக்கு. இந்த டிவ்க்கு வந்து நம்ம அலைன் ஐட்டம்ஸ் எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அலைன் ஐட்டம் எண்ட்னா நமக்கு எல்லாமே வந்து எண்ட்ல வந்து ரெண்டர் ஆகும். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஐட்டம் மட்டும் அலைன் செல்ஃப் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கனால அந்த இண்டிவிஜுவல் ஐட்டம் மட்டும் அலைன் செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ஒர்க் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம எப்படி ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த ஃப்ளெக்ஸே வந்து சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம லேஅவுட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது அவங்க கொடுத்துருக்கதா வந்து ஸ்டாக். ஸோ ஸ்டாக் யூஸ் பண்ணுறப்போ நம்ம இங்கே எப்படி ஃப்ளெக்ஸில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாக்ல வந்து ஆல்ரெடி அப்ட்ராக்டாக வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஹரிசாண்டல் ஸ்டாக்கா வெர்டிக்கல் ஸ்டாக்கா அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். மென்ஷன் பண்ணிட்டு நம்ம கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு லேஅவுட் வந்து வந்துடும். எப்படி ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி லேஅவுட் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் லேஅவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டாக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். டிவ்ல இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக்ல ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி 2 கிளாஸஸ் தான் இருக்கு. ஒன்று வந்து ஹெச் ஸ்டாக், இன்னொன்று வந்து வி ஸ்டாக். ஹெச்னா ஹரிசாண்டல் ஸ்டாக், அதாவது நமக்கு வந்து எல்லாமே ஹரிசாண்டல்ல வந்து ரெண்டர் ஆகும், ரோ வைஸ் வந்து ரெண்டர் ஆகும். வி ஸ்டாக் கொடுத்தோன்னா எல்லாம் வெர்டிக்கல் காலம் வைஸ்ல வந்து ரெண்டர் ஆகும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வி ஸ்டாக் கொடுக்குறேன். ஸோ வி ஸ்டாக்ன்ற கிளாஸ் கொடுத்துட்டு தென் இதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு கேப் அப்படின்னு. கேப்னா வந்து நம்ம எவ்வளோ நம்ம இப்போ 3 எலமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கணும் அப்படின்றத வந்து கேப்ல நம்ம டிஃபைன் பண்ணலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே ப்ரீ டிஃபைன் வேல்யூஸ் தான். 1 to 5 நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்த மாதிரி 1 to 5, 5 வந்து மேக்ஸிமம், 1 வந்து மினிமம் வேல்யூ. 0ன்னு கொடுத்தா கேப் வந்து இருக்கிறது ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து கேப் 3 கொடுக்குறேன். ஸோ கேப் 3 கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ள போயிட்டு நம்ம ஸோ இப்போ ஸ்டாக்குள்ள எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஒரு பி டேக் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள கிளாஸஸ் ஆட் பண்ணுறேன். ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன். எம்னா நம்ம மார்ஜின் கொடுத்துட்டு 3 கொடுக்குறேன். தென் இன்னொரு டாட் வச்சுட்டு p-3 அப்படின்னா பேடிங் வந்து 3 கொடுக்குறேன். தென் அதுக்குள்ள நம்ம கலர் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் பிஜி இதுக்கு வந்து செகண்டரி கொடுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம எல்லாமே பிரைமரி யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ செகண்டரி கொடுக்குறேன். செகண்டரி கொடுத்துட்டு இப்போ விட்த் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். அப்போதான் நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ விட்த் வந்து 50 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து வி ஸ்டாக்னே உள்ள டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இப்போ 3 டைம்ஸ் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ எப்படி ரெண்டர் ஆயிருக்கு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி காலம் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் வந்து விஸ்டாக் வந்து ரெண்டர் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் அதிகமாக இருக்கு. நம்ம கேப் வந்து 3 கொடுத்துருக்கோம். நான் அதை வந்து கேப் 1ன்னு ஆக்கிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ஃப்ளெக்ஸை விட வந்து விஸ்டாக் வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஃப்ளெக்ஸில் ஒர்க் ஆகிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இங்கேயும் ஒர்க் ஆகும். இப்போ அலைன் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நான் அலைன் ஐட்டம்ஸ் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி வெர்டிக்கல் ஸ்டாக்ல அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் ஸோ அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சென்டர் கொடுத்தோம்னா வந்து நமக்கு எல்லாமே சென்டரில் வந்து ரெண்டர் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம ஹரிசாண்டல் ஸ்டாக்கும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் அதுக்கு நம்ம ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அது அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே கீழே ஆட் பண்ணிக்கிறேன். கீழே ஆட் பண்ணிட்டு டிஃப்ளெக்ஸுக்கு பதிலாக நான் ஹெச்டாக் ஆட் பண்ணிக்கிறேன். ஹெச்டாக் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்டரின்னு வச்சுக்கிறேன். இங்கே செகண்டரி கொடுத்துறேன். எல்லா இடத்துலையும் செகண்டரி மாற்றிட்டு இந்த ஹெச்டாக் மாற்றிக்கிறேன். டெக்ஸ்ட்டை ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து இங்கே ஃப்ளெக்ஸ் ரெண்டர் ஆகுதோ அதே மாதிரி தான் ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ இதில் போயிட்டு நம்ம கேப் தேவைன்னா கேப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கேப் வந்து 1 அப்படின்னு கொடுக்குறேன்னா நமக்கு கேப் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அது மாதிரி ஃப்ளெக்ஸை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட் மாதிரி ஸ்டாக் யூஸ் பண்ணி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லேஅவுட் கூட ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் பூட்ஸ்ட்ராப் போகிறேன். ஸோ பூட்ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் ஸ்டாக் இருக்கும். ஸோ ஸ்டாக் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஸ்டாக் இருக்குது. ஸோ ஸ்டாக் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய லேஅவுட்ஸ் கூட இதில் ஈஸியாக வந்து பண்ணி இந்த மாதிரி பட்டன்ஸ் வைக்கிறது, பட்டன் குரூப்ஸு, ஃபார்ம்ஸில் இந்த மாதிரி இடத்துல நம்ம ஹெச்டாக் இல்லை விஸ்டாக் வந்து யூஸ் பண்ணி சிம்பிளாகவே வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஷேடோ பார்க்கலாம். ஷேடோ வந்து ஒரு யூட்டிலிட்டி கிளாஸ் தான். நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஷேடோ வந்து யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ ஷேடோ கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு டிவ் டேக் கிரியேட் பண்ணுறேன். டிவ் டேக் கிரியேட் பண்ணிவிட்டு ஷேடோ அப்படின்ற கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இதுக்கு பேக்ரவுண்டுக்கு பிஜி லைட் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். தென் நம்ம மார்ஜின் கொடுக்கறதுக்கு M3, தென் பேடிங்க்கு P3 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு கண்டென்ட் வந்து ஷேடோ அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து இப்போ நமக்கு வந்து ஷேடோ வந்து அப்ளை ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ ஷேடோ பை டிஃபால்ட்டாக நம்ம ஷேடோன்னு கொடுக்கலன்னா அந்த கிளாஸ் கொடுக்கலன்னா வராது. இன்கேஸ் நம்ம அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நன் அப்படின்னு கொடுக்கலாம். எதர் நம்ம அதை கொடுக்காமலும் இருக்கலாம், இல்லை நன் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்குற எல்லா யூட்டிலிட்டி கிளாஸஸ்மே வந்து ரெஸ்பான்சிவாக ஒர்க் ஆகும். அதாவது நம்ம பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிரேக் பாயிண்ட்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ பிரேக் பாயிண்ட்ஸோட வந்து எல்லாமே வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷேடோ கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்க்டாப் ப்ரௌசரில் வந்து ஷேடோ வேணும் அப்படின்னா ஷேடோ ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கலாம். இதே இது மொபைலில் வந்து நமக்கு ஷேடோ வரக்கூடாது, அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்மால் இல்லை ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து வரக்கூடாது அப்படின்னா ஷேடோ நன் அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம பிரேக் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ இது பண்ணலாம். இப்போ பார்த்துருக்க எல்லாமே ரொம்ப பேசிக்கான நம்ம யூட்டிலிட்டி கிளாஸஸ். நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறதா அதே இது இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். பட் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம லேஅவுட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இருந்து லேஅவுட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லேஅவுட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி யூட்டிலிட்டி கிளாஸஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.